ஹலோ, டிஎஸ்ஆர் பேசுகிறேன். டி நகரில் ஹார்ட் ஆஃப் த சிட்டி பாண்டி பஜாரில் வெரி 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 விவிஐபி ஏரியாவில் ஒரு ரீசனபிளான ப்ரைஸில் தஞ்சை வீராசாமி ஹோட்டல். தஞ்சை வீராசாமி ஹோட்டல். அந்த ஹோட்டலில் சாப்பிட வரோம். 80s எம்எல்ஏவாக இருந்த மிஸ்டர் வீராசாமியோட பிராண்டிங் ஹோட்டல் தான் இது. ஸோ நானே தஞ்சாவூரில் படிச்சிருக்கேன், கேஹெச்எஸ் கல்யாணத்தில் ஸ்கூலில். ஸோ அந்த ஹோட்டலை பற்றி, அந்த குவாலிட்டியை பற்றி நான் பேசுகிறேன். ஏன்னா உங்களுக்கு ஒரு இன்றைக்கி 2000 to 3000 ஹோட்டல்கள் நம்ம சேனலில் வரும். பேன் இண்டியா, பேன் வேர்ல்டு, சிங்கப்பூர், மலேசியா, மொரிஷியஸ், எங்கெல்லாம் தமிழ் பீப்புள் இருக்காங்களோ அந்த ஃபுட்டு மெஜாரிட்டி பேன் இண்டியா ஃபுட்டு. தமிழ் வரும், தெலுங்கு வரும், ஹிந்தி வரும், மலையாளம் வரும், கன்னடம் வரும். ஆல் ஓவர் இந்தியா என்னென்ன ஃபுட்டு இருக்கும். ஆந்திராவில் தெலுங்குல கொங்குரா சிக்கன், கொங்குரா மட்டன், ஆந்திராவில், கேரளாவில் ஆப்பம், புட்டு, பணியாரம். அதே மாதிரி தமிழ்நாட்டில் சில ஃபுட்டு இருக்குல்ல. ஆஃபீஸர் வாங்க, மிஸ்டர் வினோத். இவர் பார்த்தீங்கன்னா அவளோட டிசிப்ளினான ட்ரெஸ் கோடு, எம்பளம் தஞ்சை வீராசாமி. இது எப்போ ஆரம்பித்த ஹோட்டல் சார் இது? சென்னையில் இருக்கா? சென்னையில் எத்தனை வருஷம்? எத்தனை பிரான்ச்? இன்னொன்று இங்கே இருக்கு, முகப்பேர் வெஸ்ட்டில் ஒன்று, இங்கே ஒன்று, 2 பிரான்ச்சு. ஸோ தஞ்சை வீராசாமி ஹோட்டல்னு ஏன் பேர் வருது? எசென்சியல் ஃப்ளேவர்னா தமிழில் கொஞ்சம் சொல்லுங்கள் மக்களுக்கு. அந்த அந்த குவாலிட்டி ஆஃப் ஃபுட்டு எசென்சியல் ஃப்ளேவர் கொடுத்தா தான் நல்லாயிருக்கும். ஓகே ஓகே. 80s ஹோட்டலில் இது என்ன பிரியாணி? எக் பிரியாணி, மட்டன் பிரியாணி. நமக்கு 3 குவாலிட்டி பிரியாணி ஒன்று தான், பீஸ் தான் இருக்கு. அப்படியே வைங்க, மட்டன் பீஸ் வச்சு மட்டன் பிரியாணி. ஸோ முட்டை அருமையான டேஸ்ட்டாக இருக்குது. தஞ்சை மட்டன், தஞ்சை வீராசாமியோட ஃப்ளேவர்ஸ். இந்த சீரக சம்பா ரைஸோட மசாலா, அந்த லோக்கல் டேஸ்ட்டும்பாங்க இல்லையா, அந்த டேஸ்ட் வந்துருச்சு. எப்போதும் பிரியாணி சாப்பிட்டாலும் சுடுதண்ணி குடிக்கணும், சுடுதண்ணி சாப்பிடணும். மட்டன் நார்மல் பாண்டி பஜாரில் இந்த மாதிரி இடத்துல வரும்போது உங்களுக்கு குவாலிட்டியான ஃபுட்டு பிரவேசியான இடத்துல இந்த ஃப்ளேவரோட சாப்பிடும்போது தான் நல்ல டைஜஷன் கிடைக்கும். டிஃப்ரெண்ட் டேஸ்ட். தஞ்சையோட ஃப்ளேவர்ஸில் மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, மீல்ஸு, இந்த மாதிரி வெரைட்டி கிடைக்கும். நான் ஸ்ரீகஜேஷ் நடிகர். இப்போ நம்ம என்னென்னா தஞ்சை வீராசாமி ஹோட்டலில் சாப்பிட்டுருக்கோம். சரி சார். இங்கே வந்து பார்த்தா எக் பிரியாணி கொடுத்துருக்காங்க. எக் பிரியாணி சூப்பராக இருக்குது. அதே மாதிரி வந்து மீல்ஸும் எக்ஸ்ட்ரா இருக்குது. ஓகே ஓகே. மீல்ஸ் வித் எக் பிரியாணி டேஸ்ட் சாப்பிட்டுருக்கோம். டபுள் ஆம்லேட். டபுள் ஆம்லேட். ஆமாம். அந்த மாதிரி தஞ்சை மண்ணிலேருந்து இங்கே வந்து பெரிய ஹோட்டல் வச்சுருக்காங்க. 2 பிரான்ச் இருக்காங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ஒன்று டி நகர், ஒன்று டி நகர், இன்னொன்று முகப்பேரில் இருக்குது. இன்னொன்று முகப்பேரில் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஒன்று டி நகர். எக்ஸ்ட்ரா நிறையா இருக்குது. இங்கே வந்து பாசுமதி ரைஸ் யூஸ் பண்ணுறாங்க, சீரக சம்பா யூஸ் பண்ணுறாங்க. சீரக சம்பா அரிசி டேஸ்ட்டே தனி. ஆக்சுவலாக வந்து திருச்சி மாவட்டம், தஞ்சாவூர் மாவட்டம் எல்லாமே சீரக சம்பா தான் யூஸ் பண்ணுவாங்க. அந்த டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். சரி. ஓகே. மட்டன் பீஸு தஞ்சை வீராசாமி ஹோட்டலில் மட்டன் வாங்கினீங்கன்னா நல்ல மட்டன் பீஸு. ஃபேட் ஃப்ரீ, கொழுப்பு இல்லை மேக்ஸிமம். அதோட இதை ருசித்து சாப்பிட்டீங்கன்னா பொறுமையாக சாப்பிடணும்.
இந்தியாவில் வந்து இப்போ மீன் ருசிச்சு சாப்பிட்ணும். இதுதான் கோஸ்ட். அடுத்து எலும்போட மட்டன். ரெண்டு பீஸ் வாரத்தில் 2 நாள் ஒரு நாள் சாப்பிட்றது தப்பு இல்லை. இது ஹோட்டலோட வியூ. இது பார்த்தீங்கன்னா டி நகர் பாண்டி பஜார் பக்கத்தில் ரொம்ப மெயினில் இருக்குது இந்த ஹோட்டல். தஞ்சை வீராசாமி. சும்மா சொல்லக்கூடாது, அப்படியே நம்ம வேடிக்கை பார்த்துக்கிட்டே சாப்பிட்லாம், அந்த மாதிரி இருக்குது. அடுத்ததாக நம்மளுடைய நடிகர் மிஸ்டர் அங்குசாமி அவர்கள். வணக்கம், நடிகர் அங்குசாமி பேசுகிறேன். தஞ்சை வீராசாமி ஹோட்டலில் பிரியாணி சாப்பிட வந்திருக்கோம். எக் பிரியாணி, மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி ரொம்ப நல்லா இருக்குது. மெயின் சிட்டியில் இருக்குது. இந்த பொழுதுபோக்கு அப்படி வேடிக்கை பார்த்துட்டு ஜம்முன்னு சாப்பிட்லாம். இந்த பிரியாணி சீரக சம்பா அரிசி ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. சாப்பிட சாப்பிட 2 பிளேட் வாங்கி சாப்பிடலாமோ இருக்கு. எல்லோரும் வாங்க இந்த கடைக்கு, ரொம்ப நல்லாயிருக்கும் பிரியாணி. அதில் ஒரு ஹோட்டலுக்கு போனோம்னா கார் பார்க்கிங் வேணும். இந்த ஹோட்டலில் கார் பார்க்கிங் 1. 2வது பிரவேசி வேணும். 2. 3வது சீரக சம்பா அரிசி. நெஞ்செலும்பு கறி. இது முழுக்கு மாதிரி நறுன்னு இருக்கும். இந்த கால்சியம் நல்லா இருக்கும். சாப்பாடு ரைத்தா. தயிர் வந்து குளிக்காமல் இருக்கணும். இந்த ஆனியன் வித் பிரியாணி. முடிச்சிருங்கண்ணா. ஸோ இந்த குளித்திரம்போட இந்து குளித்திரம்பு நெஞ்சு கறி சாப்பிட்டா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி விதவிதமான பிரியாணி, விதமான ஐட்டங்கள் டெய்லி உங்களுக்கு ஆயிரக்கணக்கான ஹோட்டல்கள் போட்டிங்கன்னா, என் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணிங்கன்னா ரோட்டு கடையிலேருந்து 7 ஸ்டார் ஹோட்டல், 8 ஸ்டார் ஹோட்டல் வரலையும் உள்ள வெரைட்டி ஆஃப் ஃபுட் இருக்கும். வெரைட்டி ஆஃப் பிளேசஸ். நான் போய் சாப்பிட்டுட்டு அந்தந்த ஹோட்டலுடைய டேஸ்ட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். ஓகே, சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். சார் சொல்லுங்கள் சார். இந்த ஹோட்டலில் நாங்கள் வந்து மட்டன் பிரியாணி சாப்பிட்டோம். மட்டன் பீஸு சூப்பராக இருந்துச்சு. அடுத்து தாளிச்சா, அடுத்த பேர் என்ன, அந்த ரைத்தா சாப்பிட்டோம். பட் அடுத்தடுத்து சாப்பாடு கொஞ்சம் லேட்டாக இருந்தனால சாப்பிட முடியல. சொல்லுங்கள், சாப்பாடை பற்றி என்ன ஃபேமஸ் உங்கள் இதில்? இங்கே வந்து நல்ல நாட்டுக்கோழி குழம்பு இருக்குது, அரைச்சி வச்சு ஆட்டுக்கறி இருக்குது. இந்த நாட்டுக்கோழி குழம்பு, அடுத்து ஆட்டுக்கறி குழம்பு, அரைச்சி வச்சு ஆட்டுக்கறி குழம்பு. அடடடா, மிஸ் பண்ணிட்டோமே. அரைச்ச மட்டன் குழம்பு கரெக்டா? சரி, அரைச்ச மட்டன் குழம்பு அது ஒரு சாப்பிட்லாம். அப்புறம் ஆட்டுக்கால் பாயா கிரேவி குழம்புகளில் வெரைட்டிஸ் அதெல்லாம் எப்போ? மீன் குழம்பு இல்லை மீல்ஸ்லேயும் வரும், தனியாக ஆர்டர் பண்ணால் பண்ணிக்கலாம். ஆட்டுக்கால் பாயா, அப்புறம் குழம்பு வகைகள் அது இருக்குது. வஞ்சர மீன் குழம்பு,
வஞ்சர மீன் குழம்பு, அப்புறம் குழம்பு வகையில் இல்லை ஸ்டார்டர்ஸ் ஆரம்பத்தில் சாப்பிட்ற மாதிரி தொட்டில் காரக்கோழி ரோஸ்ட்டு, கோழி மிளகு, காரக்கோழி ரோஸ்ட்டு. நாட்டுக்கோழியா? இல்லை வெள்ளம் ப்ராய்லர், அதெல்லாம் ப்ராய்லர். நாட்டுக்கோழி அது ஒரு குழம்பு மட்டும். நாட்டுக்கோழி ஒன்று ப்ளஸ் வீராசாமி மசாலாவில் வீராசாமி ரோஸ்ட்டு, கோழி ரோஸ்ட்டு. வீராசாமின்னு கேட்கும்போதே ஒரு அந்த ஹோட்டல் நேம் வந்து அது ஸ்ப்ரெட் ஆனது. ஸோ வீராசாமிங்கிறது ரொம்ப ஃபெமிலியரான பேர் இந்த தமிழ் வார்த்தைகளில். தமிழ் பேரில் கொஞ்சம் ஒரு கம்பீரமான பேர். ஆற்காட்டு வீராசாமின்னு கூட மினிஸ்டர் இருந்தார். ஸோ அதனால் ஃபெமிலியர் நேமு. தஞ்சை வீராசாமி ஹோட்டலில் சாப்பிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப இன்றைக்கி வெரி ஹாப்பி. உங்கள் குட் நேம் என்ன சொன்னீங்க? மிஸ்டர் வினோத்குமார் ஃப்ரம் சென்னை, வடபழனி. ரொம்ப ஸ்மார்ட்டாக, அழகாக, ட்ரெஸ் கோடோட, குவாலிட்டியோட, லோகோவோட, ஃபஸ்ட் கிளாஸ் லோகோ எவ்வளோ அழகாக பண்ணி நமக்கு சர்வீஸ் பண்ணார். அடுத்தடுத்த வீடியோ இதில் பல லட்சம் பேர் வரப்போகிறீங்க. வர 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 இந்த ஹோட்டலை பற்றி உங்களுக்கு இன்னும் டீப்பாக மசாலா எப்படி பண்ணுறாங்க, குக்கிங் எப்படி பண்ணுறாங்க, எப்படி குவாலிட்டியாக ஹைஜீனிக்காக பண்ணுறாங்கங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு செயல்படுத்துகிறேன். நல்ல ப்ரைம் லொக்கேஷன் இன் டி நகர். ப்ரைம் பக்கத்தில் ரெசிடென்சி ஹோட்டல் இருக்குது, பாண்டி பஜார் இருக்குது, கார் பார்க்கிங் இருக்குது. ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு ப்ரைவேசியான இடம். பட் இந்த இடத்துல வந்து சாப்பிடும்போது ஒரு ரம்மியம், நிறைய பீப்புள் சாப்பிட்றாங்க. தேங்க்யூ. தஞ்சை வீராசாமி ஹோட்டலோட டிசைன்ஸு அழகாக கிளாஸில் டிசைனிங் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஹோட்டலோட ஃபஸ்ட் ஃப்ளோரில் நாங்கள் எல்லாம் மேலே பிரியாணி சாப்பிட வந்தோம். இந்த ஹோட்டலோட இன்டீரியர் எல்லாத்தையும் காமிக்கிறேன் பாருங்கள். பிரியாணி இருக்குது, மீல்ஸ் இருக்குது, மக்கள்லாம் சாப்பிட்றாங்க. கார் பார்க்கிங் சில்வர் கடை, நைஸ் கடையாக இருக்குது. டிசைனிங் ரொம்ப நல்லாயிருக்கு. கடை ரொம்ப நீட்டாக இருக்குது. வணக்கம், உங்கள் நேம் சார்? சுப்பிரமணியம். இங்கே எத்தனை வருஷம் ஒர்க் பண்ணுறீங்க? 1 வருஷமாக. ஹாய், நேம் சொல்லுங்கள் பிரதர். ஓகே, எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணுறீங்க? 1 years. 1 years. ஓகே ஓகே ஓகே. இது பாருங்கள், தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மையெல்லாம் வச்சுருக்காங்க. அந்த ஊரோட பாரம்பரியமான ஒரு பொம்மை இதெல்லாம் யாராலையும் மறக்க முடியாது. ரொம்ப அழகாக இருக்குது ஹோட்டலில், ரொம்ப நீட்டாக இருக்குது. தஞ்சாவூர் பொம்மை. இது என்ன பொம்மை? ராஜாராணி. இந்த பாருங்கள், அழகாக இருக்குது. அடாடா, அற்புதமான டிசைன். இந்த பாருங்கள், தேசிய கொடி. ஹோட்டல் ரொம்ப அழகாக இருக்குது. ஸ்டாஃப்ஸ் ஒர்க் பண்ணுறவங்க. நம்பி நேம் போல் கிஷோர். ரைட். நேம் நந்தா. ரைட்டு. ஓகே. அம்மா, ஃபுட்டெல்லாம் எப்படிம்மா இருக்குது? ஓகேங்களா? என்ன எக் பிரியாணியா, மட்டன் பிரியாணியாம்மா? சிக்கன் பிரியாணி. சார் நீங்கள்? தம்பி எப்படி இருக்குது? கடையோட என்ட்ரன்ஸ் இதான். கடையோட என்ட்ரன்ஸ் இதான். கார் பார்க்கிங்கோடு இருக்குது கடை. வீராசாமி உணவகத்தோட நேம் போர்டு பாருங்கள்.